அந்த ஆடியோ நோட்டில் தரக்குறைவா மரியாதை இல்லாமல் பேசினது யார்? அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாச்சு. நானும் என்னோட கேஸை ஃபைல் பண்ணியாச்சு. ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் ஹூ தட் இஸ். இந்த கிளிப்பில் வந்து ஏதோ குழந்தைகளை பற்றி பேசிட்டு இருக்கானே இந்த ஆள். இந்த பையனுக்கு ஏதோ குழந்தையே கிடையாது, ஆனால் ஒரு 20 படத்தில் இவன் நடிச்சிருக்கான். இது இவனோட வாய்ஸே கிடையாது. இது கண்டிப்பாக நான் இருக்க முடியாது, ஆனால் இவனாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வன்மத்தை கக்கினீங்க இல்லையா? சுசித்ராவோட முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் பட்டியலின மக்களை இழிவுபடுத்தி பேசியிருக்காருன்னு சொல்லி இப்போ மிகப்பெரிய சர்ச்சையாகி இருக்கு. சிங்கர் சுசித்ரா சமீபத்திய இன்டர்வியூல சுச்சிலிக்ஸ் பத்தியும் அதுக்கு காரணம் என்னோட முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் மற்றும் தனுஷ்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் பல செலிபிரிட்டிஸை பத்தி நிறைய குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சாங்க. கோலிவுட் இண்டஸ்ட்ரியே இதனால ஆடி போயிருக்குன்னு தான் சொல்லணும். இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு பலருமே கேள்விகளை கேட்டுட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பைல்வான் ரங்கநாதன் சுசித்ராவை பத்தி பேசின இன்டர்வியூல அவங்களோட முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் பேசின ஆடியோன்னு சொல்லி சில ஆதாரங்களை வெளியிட்டாரு. இந்த ஆதாரங்களை சுசித்ரா தான் அவருக்கு அனுப்புனதாகவும் சொல்லி இருந்தாரு. படிக்காத முண்டங்க இருக்கு தெரியுமா, அதுங்க பேசுற பேச்சு அவங்க பேசுற பேச்சு. அந்த ஆடியோல தான் பட்டியலின மக்களை தாக்கி இழிவுபடுத்தி பேசப்பட்டிருக்கு. இந்த ஆடியோவால பலருமே கார்த்திக் குமாருக்கு எதிராக கருத்துக்கள் தெரிவிக்க, கார்த்திக் குமார் அது என்னோட வாய்ஸ் இல்லைன்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சாரு. இந்த நிலையில கார்த்திக் கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. சீக்கிரமே எஃப்ஐஆரும் போடுவாங்க, அதையும் ஷேர் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. என்ன மாதிரி பேச முயற்சி பண்ண அந்த ஆளு யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லியிருக்காரு. மேலும் அந்த ஆடியோல பேசினது அவர் இல்லைன்னு நம்பின மக்களுக்கும் நன்றியை சொல்லியிருக்காரு. அந்த ஆடியோ நோட்டில் தரக்குறைவா மரியாதை இல்லாமல் பேசினது யார்? அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாச்சு. நானும் என்னோட கேஸை ஃபைல் பண்ணியாச்சு. ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் ஹூ தட் இஸ், ஹூ யூ ஆல் தாட், நாட் ஆல் ஆக்சுவலி. All of you didn't think it was me. People who know me knew it was not me. People who don't know me personally but understand what I stand for from my art, from my life, believed it was not me. People who were in doubt were willing to understand, saying, what does the clip say? இந்த கிளிப்பில் வந்து ஏதோ குழந்தைகளை பற்றி பேசிட்டு இருக்கானே இந்த ஆள். இந்த பையனுக்கு ஏதோ குழந்தையே கிடையாது, ஆனால் ஒரு 20 படத்தில் இவன் நடிச்சிருக்கான். இது இவனோட வாய்ஸே கிடையாது. இவன் அந்த ஒரு டவுட்டில் வந்து என்னை நம்பினாங்க இல்லையா? அவங்க ரொம்ப லாஜிக்கலாக திங்க் பண்ணுறவங்க. அதே சமயத்தில் என்னை சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு மனப்பானையில் இறங்கினாங்க. ரொம்ப நன்றி அவங்களுக்கு. இது கண்டிப்பாக நான் இருக்க முடியாது, ஆனால் இவனாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வன்மத்தை கக்கினீங்க இல்லையா? I see your hate. I know you hate. Not me, but somebody who looks like me and is like me, or you think I am. I'm not that person. But there's a lot of hate inside you. I wish that becomes love and understanding towards your cause, towards yourself. Let's find out who it is very soon. சுசித்ரா தரப்புல இருந்தே இதுக்கு ஒரு விளக்கம் கிடைக்குதான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.